സന്നിധാനത്തിൻ വിശുദ്ധി കൊണ്ടയ്യനം അയ്യപ്പനാമാധികാരിയായി ഞാൻ അയ്യപ്പനാമാധികാരിയായി തിരുസന്നിധാനം തിരുസന്നിധാനം ഹൃദയാഭിരാമന്റെ സന്നിധാനം சுவாமியே சரணமையப்பா. அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே, வட்டம் 24 C43 பக்கட்டுவில் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப பஜனை மண்டலியில் நாளை 53வது ஆண்டு மண்டல பூஜை மகா உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. വിളക്കിനു പപ്പടം കാച്ചാൻ അമ്പിളി മാമൻ വന്നല്ലോ. പായസം വെക്കുമ്പോ പാലു കുറുക്കാൻ പള്ളി നിലാവും വന്നല്ലോ. പത്തല്ലൊരു നൂറല്ലൊരു 10,000മല്ലോ നക്ഷത്ര ദീപങ്ങൾ കാണുന്നു. പമ്പയിലാത്തിരി വെട്ടങ്ങൾ പൊന്നിന്റെ കുമ്പിളും കൊണ്ടു നടക്കുന്നു. ആനപ്പുറത്തയ്യനാറാട്ടിനെത്തുമ്പോൾ ആലവട്ടത്തിനു വെൺമേഘം. ചാമരം വീശുന്ന ചന്ദനക്കാറ്റിനും സ്വാമിയെ കണ്ടിട്ടൊരാവേശം. താളത്തിൽ തുള്ളും നേരം തപ്പുകൊട്ടാൻ വരുമയ്യ.
அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே, இந்த வட்டம் 24 அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப பஜனை வடம் இன்றைக்கு ஸ்ரீ ஐயப்ப பஜனை மண்டலி என்ற ஆகிவிட்டது. 1965 உதயமான கோயில் தான் இது. இந்த டவுன்ஷிப்பிலே முதலாக ஐயப்பனுக்காக ஒரு கோயில் வந்தது. இந்த நம்மளுடைய ஐயப்ப பஜனை வடம் வட்டம் 24 நெய்வேலி. இதுதான் இதனுடைய சுருக்கமான வரலாறு. அன்றைய இருந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணியிருக்கு. அதாவது அன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோயில் கிடையாது. ஒரு சின்ன அளவிலே ஆரம்பிச்சது தான். ஆரம்பிச்சு படிப்படியாக இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோயிலாக வளர்ந்திருக்கிறது. இந்த கோயில் 18 படியுடன் அன்றைக்கு ஆரம்ப காலத்திலே 18 படி கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த கோயிலுக்கு 18 படி கட்டி மறுபடி எல்லா பூஜைகளும் செய்து முறையாக ஆரம்பிச்சது. இப்பொழுது இந்த கோயில் மண்டல பூஜை, மகர விளக்கு, இந்த 2 பூஜையும் பெரிய விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. இதே பூஜை அந்த காலத்திலும் ஆரம்ப காலத்திலுமே இந்த 2 பூஜையும் உண்டு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இல்லை. அன்றைக்கும் அன்னதானம் உண்டு, இன்றைக்கும் அன்னதானம் உண்டு. அன்றைக்கு அன்னதானம் இந்த கோயிலை சேர்ந்தவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களே தான் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறி கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. ஏன்னா இங்கே உள்ள தொழிலாளர்களுடைய நிலைமையும் நல்லா உயர்ந்திருக்கு. அதுக்கு தகுந்தாப்பில் அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலாக நல்ல முறையிலே இப்பொழுது அன்னதானம் மற்ற பூஜாதி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில்ல முதல்ல இந்த என்எல்சியோட சேர்மன் திரு சுப்பராமன் அவர்கள் தான் முதல்ல இது ஓபன் பண்ணது. அதுக்கு பிறகு அடுத்த சேர்மன் ஒருத்தர் வந்தார், எம்பி நாராயணன். அவர் தான் எம்பி நாராயணன் தான் அவருடைய பேர். அவரும் சேர்மன் இருந்தவர். அவரும் வந்தாரு, எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தினாரு. மேலும் இந்த என்எல்சியோட உயர் அதிகாரிகள் அநேகமாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு கும்பிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உயர் அதிகாரிகள்னு இது சொன்னதே ஒழியே இந்த டவுன்ஷிப்பின் உள்ளே உள்ள அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இந்த கோயிலுக்கு ஐயப்பனுடைய அனுகிரகம் தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு படம் தான் இந்த ஐயப்பனுக்காக நம்ம இங்க வச்சிருக்க ஒழியே ஒரு கோயிலுக்கு உண்டான அவ்வளவு சக்தியும் இங்கே இருக்கு. நீங்க மனதார அவரை நினைச்சு ஒரு காரியம் சொன்னா கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக நடந்தே தீரும். அது அவருடைய இது. சில சோதனைகள் வந்தா கூட பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாம இருந்திருக்கு. நிறைய தம்பதிகள் இங்க பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு குழந்தை மறு வருஷமே பிறந்திருக்கு. அதே மாதிரி கல்யாணமாகாத பெண் குழந்தைகள் இங்க பிரார்த்தனை பண்ணி இந்த சபரிமலை சமயத்திலே இந்த இருமுடி எடுத்துட்டு சபரிமலைக்கு போகும்போது விளக்கு எடுத்து அது முன்னாடி போய் வழி அனுப்பி வைத்த அனைத்து பெண்களுக்கும் மறு வருஷமே கல்யாணமாகி அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தையோடு கும்பிட்டு போயிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, நிறைய காரியங்கள் இங்கே நடந்திருக்கு. தீராத வியாதி எல்லாம் தீர்ந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு நேரு பின்னாடி ஒருத்தர் இருந்தார், மாணிக்கம் ஒரு ஆபரேட்டர். அவருடைய தங்கச்சி கேரளாவிலே வேலை செய்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட். அவர் கேரளாவிலே போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, கோயில் கிடையாது. ஒரு நாளைக்கு இங்க பிரார்த்தனை பண்ணாங்க. நாங்க ஒண்ணுமே செய்யல. அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய பேரு,
இது ரெண்டும் கேட்டு ஒரு பேப்பர்ல வந்து கொஞ்சம் விபூதி எடுத்து ஐயப்பனுடைய முன்னாடி வச்சு, ஐயப்பா இந்த மாதிரி அந்த அம்மா வந்து 12 வருஷமா வந்து கஷ்டப்பட்டு இருக்கு, நைட்டு வேற ஒன்றும் இல்லை, நைட்டு அவங்களால தூங்க முடியல, தூக்கமே கிடையாது அவங்களுக்கு. ஏன் கேக்குறீங்க? அந்த தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச விபூதி வந்து அந்த அம்மா கையில கொடுத்து கொஞ்சம் பூச சொல்லி, நீங்க நைட்டு படுக்கும்போது வந்து அந்த விபூதி தலைகாணைக்கு அடியில் வச்சு படுத்துங்க, நீங்க நிம்மதியா தூங்குவீங்க, ஐயப்பனை நம்பி போங்க அப்படின்னு சொன்னதுதான். மறுநாள் காலையிலே 4 மணிக்கெல்லாம் வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. பார்த்தா இந்த அம்மா நிக்குது. என்னம்மா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, ஐயா நான் வந்து 12 வருஷமா தூக்கம் இல்லாம அலைஞ்சேன், எனக்கு தூக்கமே கிடையாது நைட்டு, நேத்து நான் நல்லா தூங்கிட்டேன், ஐயப்பனுடைய கருணை, நான் என்ன செய்யணும் அப்படின்னாங்க. நீங்க செய்யறது உங்க விருப்பம், ஐயப்பனுக்காக நீங்க எது ஒரு கற்பூரம் ஒரு அல்லங்க இல்லைன்னா ஒரு பத்தி வாங்கி வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு வசதி இருந்தா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க செய்யலாம் அப்படி சொல்லி அனுப்பினேன். அதே மாதிரி இந்த தெருவில் ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார், எம்ப்ளாயி, அவரு தான் இன்னைக்கு இந்த ஜீவதை செய்து கொடுத்தவர். அவர் எப்படி செய்ததுன்னு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவருக்கு வந்து முகத்தில் வந்து கம்ப்ளீட்டா புண்ணாயிடுச்சு, பயங்கரமான புண்ணு, அது ஆறவே மாட்டேங்குது. அவரும் இந்த இதே மாதிரி எங்கெங்கயோ என்னென்னமோ இதெல்லாம் வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க, எந்த இதுலுமே நடக்கல. நம்ம தெருவில் தான் இருந்தாரு, பி டைப்ல இந்த கடைசியில் இருந்தாரு. அவர் வந்து டெய்லி சாயங்காலம் வந்து கடைசியா இங்க வந்து ஐயப்பனை வந்து வேண்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவருக்கு ஐயப்பனுடைய ஒரு அருள் வேணும்னா நாங்களும் வேண்டிக்கிட்டோம். அவ்வளவு கஷ்டம் இருக்கு. தீபாராதனை முடிஞ்சதுன்னா அந்த விபூதி ஐயப்பன்கிட்ட இருந்து எடுத்து நாங்களே அன்னைக்கு யாரு பூஜை பண்றாங்களோ அவங்களே தடவி கொடுக்கணும். அவர் கையில் கொடுத்தா அவர் தடவ மாட்டாங்க. ஐயா சாமி நீங்களே எனக்கு தடவி தரணும், ஐயனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லி அவருக்கும் இதே மாதிரி ரொம்ப குறைந்த டைமில் வந்து அவருடைய நோய் வந்து நல்ல குணமாகி முகம் வந்து நல்ல அழகா நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆசாரி வேலை செய்யறவர், அவரு கார்பெண்டர், அவரு தான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜீவதை செய்தது, அவரு தான் செய்து கொடுத்தாரு. இன்னைக்கும் அந்த ஜீவதை வந்து இருக்கு. வருஷா வருஷம் வந்து மண்டல பூஜை அன்னைக்கு தேர்ல வைத்து ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் இந்த கோயில்ல நடந்திருக்கு. கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுது, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இருபாலாருக்கும் ஒரே மாதிரி தான். நீங்க நிறைய பேரை கேட்டு பார்க்கலாம், அவங்களே சொல்லுவாங்க. மற்றபடி அன்றைக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, அதனால வந்து சமையலுக்கெல்லாம் இந்த மண்டல பூஜைக்கு அன்னதானம் அன்னைக்கும் உண்டு. முதலா அன்னதானம் இங்க ஆரம்பிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சாம்பார் சாதம் தான். சாதம் வடிச்சு அதுல சாம்பாரை கொட்டி கிளறி கரண்டியில போடுறதுதான் முதல்ல இங்க அன்னதானம் ஆரம்பிச்சது. அப்படிதான் முதல் வருஷம் வந்து சாம்பார் சாதம் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இந்த கோயில் வந்து நல்ல முன்னுக்கு வந்திருக்கு. இது வந்து பாச்சு பிள்ளைன்னு ஒருத்தர் இங்க எம்ப்ளாயியா இருந்தாரு, அவர். அப்புறம் பாஸ்கரன் நாயர்னு ஒருத்தர், அவர் இப்போவும் இங்கே இருக்கு, அவரு தான் பூஜாரி இங்கே. அவங்க 2 பேரு மற்றும் அவர் கூடவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் ஆரம்பிச்சது இந்த கோயில். இந்த டவுன்ஷிப்ல முதலாக ஒரு கோயில் வந்தது, ஐயப்பனுக்குன்னு ஒரு கோயில் வந்தது இதுதான். இந்த நம்மளுடைய
நெய்வேலி வட்டம் 24 அமைந்துள்ள இந்த டவுன்ஷிப்பில் அமைந்துள்ள இந்த கோயில் தான் நமக்கு வந்து முதலாக வந்தது. வேற எந்த கோயிலுமே அந்த காலத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டு ஓடிவிட்டன. அதே மாதிரி நம்மளுடைய கோயிலும் வளர்ந்துகிட்டே வந்தது. முதல்ல வந்து வெறும் மூங்கிலாலே வச்சு ஒரு ஷெட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கு பாருங்க அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது நீங்களே நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். அது சொல்லி இது பண்ண முடியாது. இப்போவும் இப்போ நாளைக்கு மண்டல பூஜை வெகு விமர்சையாக நடக்க போகுது. நாளைக்கும் அன்னதானம் இருக்கு. அன்னதானம் பெரிய அளவிலே இருக்குது. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடக்கூடிய அளவில் சாப்பாடு போடக்கூடிய அளவிலே நாங்கள் இருக்கிறோம். சாயங்காலம் வந்து திருத்தேர் நம்ம வீதி உலா வந்துகிட்டு இருக்கு வரும். மற்றபடி இந்த கோயிலை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. இங்கே இருந்த பாச்சி பிள்ளை அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த கார்பரேஷன்ல வந்து டிஏ ஆபீஸ்ல வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஆளுக்கு இந்த வீடு அலாட் பண்ணாங்க. அலாட் பண்ணதுல என்னாச்சுன்னா அவர் வந்து ஆக்குப்பை பண்ணாரு. ஆக்குப்பை பண்ணி அவர் இங்க எல்லாம் செடி இடி எல்லாம் இருந்து எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. செவிரெல்லாம் இது பண்ணி சுரண்டி அவர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டுக்கு. அப்புறம் இது செய்தி தெரிஞ்சு கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்ததுன்னா இங்க வந்து பூஜை பண்ண முடியாது. அதனால வந்து பக்கத்துல வந்து பாண்டுரங்கன் ஒருத்தர் இருந்தார். அவர் எம்ப்ளாயி. அவருக்கு அந்த வீடு அலாட்மெண்ட். அவர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்குது, வீடு அலாட்மெண்ட் வந்து வேற ஆளுக்கு போயிடுச்சு, அவர் வந்து ஆக்குப்பை பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு, நம்ம செடி எல்லாம் வெட்டிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நானும் அவருமா இங்க வந்து பார்த்தோம். அப்போ வந்து இந்த கோயிலுக்கு ரொம்ப எல்லாம் எடுத்து செய்யக்கூடியவர் திரு மாரார் சாமி அவர்கள். அவர்கிட்ட போய் சொன்னேன், சாமி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இது என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல அப்படி சொன்னேன். சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்படியும் அவர் வந்து பார்க்கலாம்னு சொன்ன வழி அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னாக்கா உடனே இந்த மாதிரி ஆகும்னு அவருக்கு தெரியாது. அன்னைக்கு தாமோதரன் ஒரு எஸ்பிஎம் இருந்தார் இங்க. அவரு இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போனவர் தான், நம்பிக்கையோடு இங்க வரக்கூடியவர். நானும் பாண்டுரங்கனும் வந்து எஸ்பிஎம் தாமோதரன் அவர்களிடம் போய் விஷயத்தை சொன்னேன். சார் இந்த மாதிரி நீங்களும் வந்துடுவீங்க, 10-28 வருஷமா இந்த கோயில் வந்து ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்டியனை வந்து அங்க கொண்டு அலாட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆகவே இது வந்து என்ன சேரும் தெரியல அப்படின்னு அவர் இமீடியட்டா வந்து டிஏக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்திருக்கு, இது என்ன பண்றது, இது வந்து நிச்சயமா இது வந்து நீங்க மாத்தி கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த எஸ்பிஎம் திரு தாமோதரன் அவர்கள் சொன்னாரு. சொல்லி டிஏ என்ன சொன்னாருன்னா, ஐயா இந்த சமாச்சாரம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம நடந்திருக்கு, இது வந்து ஏடிஏ கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னாங்க. அப்படி அப்போ அது நாங்க ராத்திரி 8 மணிக்கு தான் அவர் வீட்டுக்கு போனது. அவர் பல ஜோலியில இருந்தாலும் எங்களுக்கும் காது கொடுத்தாரு. காது கொடுத்து டிஏட்ட ஃபோன் பண்ணது நாங்களே பார்த்துட்டோம். சொன்னாரு, இந்த மாதிரி டிஏ சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஒரு நாள் போறேங்க, நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னா. எதுக்கும் நீங்க நாளைக்கு சாயங்காலம் நைட்டு இதே மாதிரி இங்க வாங்க, நான் சொல்றேன் அப்படின்னாங்க. சரின்னு மறுநாள் நாங்க போனோம். அவர் சொன்னோம், நீங்க டிஏ போய் பாருங்க, அவங்க பேசிட்டாங்க, இந்த மாதிரி தெரியாம நடந்து போயிருக்கு, அதனால வந்து
நீங்கள் நம்ம நாளைக்கு மத்தியானம் வந்து நீங்கள் போய் டீயை பாருங்க அப்படின்னாங்க. மாரார் சாமியையும் நானும் அவரும் இந்த பாண்டரங்கனும் சேர்ந்து நாங்கள் டீ ஆஃபீஸ் போய் டீயை பார்த்து அவரும் நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்னொருத்தருக்காக இந்த வீடு அலர்ட் பண்ணி வாங்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் தயார் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கடவுள் புண்ணியத்தில் அவரும் அதை ஏற்றுக்கிட்டாரு. நாங்கள் போகிற சமயத்தில் இந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சங்கமும் பிரதிநிதிகள் எல்லாரும் வேற ஏதோ விஷயத்துக்காக அங்கே வந்திருந்தாங்க. INTUC, DMK, ADMK, ஜனதா எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் சொன்னாங்க, நூற்றுக்கணக்கில் சுவாமிமார்கள் வந்து அங்கே இருந்து போகிறாங்க, சபரிமலைக்கு போகிறாங்க அங்கே இருந்து. அப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் இந்த அலாட்மெண்ட்டை இன்னும் வேற ஒரு ஹிந்து ஒரு ஆளுக்கு அலாட் பண்ணி கொடுங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ண, யூனியனுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்தது. எல்லா யூனியனும், எந்த யூனியன் அது இதுன்னு கிடையாது, எல்லா யூனியன்காரங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இம்மீடியட்டாக வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்த அப்ளிகேஷன் அது வாங்கி டிஏ வந்து ஏடிஏ கூப்பிட்டு இந்த ஏற்கனவே அலாட் பண்ண ஆளுக்கு கேன்சல் பண்ணிட்டு இவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளை இதோ இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்க இவருக்கு அலாட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி இம்மீடியட்டாக வந்து ஒரு 2 நாளில் வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் இதனுடைய கோயிலுடைய வரலாறு. இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இது வந்து இந்த கோயில் ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் ஒரு குடும்ப கோயில் மாதிரி தான் இங்கே வச்சிருக்கேன். ரொம்ப பப்ளிக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து அப்படியே நடத்தின மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அது 10 பேர் ஆயிடுச்சு, 20 பேர் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து நல்லபடியாக ஒத்துழைச்சு நல்ல முன்னுக்கு வந்துடுச்சு. இப்பொழுது அந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி சபரிமலைக்கு இங்கே இருந்து 3 வாட்டி அந்த சபரிமலை சீசனில் வந்து 3 பஸ் இங்கே இருந்து புறப்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலேயும் போகலாம், ஆனால் கொண்டு போகிறதுக்கெல்லாம் ஆளுங்க எல்லாம் கஷ்டம் இப்போ. அதனால வந்து வருஷத்துக்கு 3 ட்ரிப்பு போயிட்டுருக்கு. அப்புறம் மாச பூஜைக்கு சில பேர் தனிப்பட்ட முறையிலும் இங்கே இருந்து போகிறாங்க. நல்லபடியாக இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நாளைக்கு வரக்கூடிய மண்டல பூஜை இதில் வந்து கார்பரேஷனுடைய பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து கலந்து ஐயப்பனுடைய ஆசியை பெற்று செல்லுவாங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு சோரூட்டு முதல்ல குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கு சோறு கொடுக்கறதுன்னு ஒரு சடங்கு இருக்குது. எல்லா கோயிலுமே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஐயப்பன் கோவில்ல இங்கே இருந்தும் நிறைய குழந்தைகள் வருஷம் அந்த மாதிரி குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து பிரசாதம் ஊட்டுறாங்க. அந்த மாதிரி துலாபாரம்னு ஒன்று இருக்குது. எல்லா வருஷமும் சரி 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் துலாபாரம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து போன வருஷம் கூட நம்மளுடைய சேர்மனுடைய பேரன் கூட இங்க வந்து நம்ம துலாபாரம் இங்கே பண்ணாங்க. ஆச்சாரியா சேர்மன் இல்ல, ஆச்சாரியா சேர்மனுடைய பேரன் அந்த குழந்தைக்கு கூட இங்கே கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்லா இந்த கடைசியாக ஒன்று சொல்லக்கூடிய இது, இந்த கடைசியாக இருந்தது மோகனகிருஷ்ணன் நாயர். அவர் தான் இந்த அலோட்டியாக இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த கோயிலை காப்பாற்றணுமே, அதுக்காக இந்த கார்பரேஷனில் இந்த வீடை வந்து இந்த கோயிலுக்காக இந்த வீட்டை வந்து அலோட் பண்ணி கொடுத்துருக்கு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி.
ஏன்னா இல்லைன்னா நம்ம முந்தி வந்த மாதிரி வேற யாருக்கும் அலோட் பண்ணா இது நமக்கு மெயின்டைன் பண்ணி போக முடியாது. இந்த கோயிலுக்கு இப்போ இந்த கோயிலுக்காக இந்த வீட்டை அலோட் பண்ணி வாங்கியிருக்கு. அது ஒரு பெரிய காரியம். இந்த நிர்வாகத்துக்கு, என்எல்சி நிர்வாகத்துக்கு அதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சுவாமி சரணம் ஐயப்பா. இந்த பஜன் மடம் 1965 ஆரம்பிச்சிருக்காங்க. பகவானோட சந்நிதியில் யார் என்ன கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு பகவான் அதை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ஆளுங்க நான் வேண்டிட்டு போனேங்க சாமி, எனக்கு என்ன முடிஞ்சிருக்கு, பகவானுக்கு என்ன செய்யணும், நான் என்னது செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்துக்கு அந்த மாதிரி பகவானுக்கு ஒன்றா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒன்றொன்றும் நம்ம இங்கே என்ன நினைக்கிறதோ பகவான் அதை கரெக்டாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. ஓரொரு வருஷமும் இந்த மண்டல பூஜை இங்கே நடக்கிற அத்தனை விசேஷங்களும் வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இது பஜனை மடமாக இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். அதனால் ஐயனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்குமாறு ஐயனுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சாமி சரணம். నమస్తే. స్వామియే శరణమయ్యప్ప. ఇక్కడ బకెట్ విల్ స్ట్రీట్లో మేము ఉన్నాము. వచ్చి 20 సంవత్సరాలు అవుతుంది. కానీ అప్పుడు ఈ కోవిల్ అంతా కొంచెం చిన్నదిగా ఉన్నాం. చిన్నదిగా ఉన్నాం. అది తర్వాత కొంచెం 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 అలాగా డెవలప్మెంట్ అయ్యింది. వీళ్ళు వచ్చిన తర్వాత ఇంతవరకు బాగా పెద్ద కోవిల్గా డెవలప్ చేశారు. ఒక్కొక్క ఐపసి మాసం వచ్చిందంటే చాలు మాల వేస్తారు. 3 బస్సుల్లో వెళ్తారు. వెళ్ళేటప్పుడు ఐపసి మాసం నుంచి కార్తీక మాసం వరకు చాలా సందడిగా ఉంటుంది ఇక్కడ. ఒక్కొక్క శనివారం పూజలు జరుగుతుంటాయి. సెకండ్ సాటర్డే పూజ జరుగుతుంటది. భజన అవుతుంటది. ఆ భజనలో మేమందరం పాల్గొంటాము. చాలా సంతోషంగా ఉంది. రోజు మండల పూజ తెల్లవారు నుంచి రాత్రి 11-12 గంటల వరకు ఒకటే హడావుడి. తెల్లవారి దీపం పెట్టినప్పటి నుంచి ద్వారం తెరిచినప్పటి నుంచి ఒకటే హడావుడి. సాయంత్రం ఊరు వాళ్ళం వెళ్ళొస్తుంటాం, దేవుడితో వస్తుంటాం. చాలా హడావిడిగా ఉంటుంది. మధ్యాహ్నం అన్నదానం, తర్వాత సాయంకాలం పూజలు అవన్నీ జరుగుతాయి. ఈ శనివారం కొబ్బరి చిప్పల్లో దీపం పెడతారు. అంటే ఎవరైనా మొక్కుకున్నారని చెప్పేసి అంటే పెళ్లి కాని వాళ్ళు, లేదంటే ఇంక ఏ విషయం కోసం అని మొక్కుకుంటే అది చేస్తే తప్పకుండా జరుగుతుంది. అదంతా మేము ఈ వీధిలో ఉండడానికి ఎదురుగే మా ఇల్లు. ఇక్కడ ఉండడానికి మేము చాలా భాగ్యం చేస్తున్నాం. చాలా సంతోషంగా ఉంది. అదే ఈ సంవత్సరంతో మేము నెక్స్ట్ ఇయర్ రిటైర్డ్. నెక్స్ట్ ఇయర్ ఉండమని చెప్పేసి నాకు ఇప్పుడే చాలా బాధగా ఉంది. అంతే, చాలా సంతోషం. ఇంతవరకునే ఈ వీధిలో ఉండి ఈ గుడికి ఎదురుగా ఉండడం మాకు చాలా సంతోషంగా ఉంది. థ్యాంక్ యూ. சுவாமியே சரணமையப்பா. இந்த கோயில் 1965 ஆரம்பிச்சதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் பிறந்தது 1994 பிறந்தேன். அந்த 94லேருந்தே எங்கள் அப்பா அம்மா என்ன இந்த கோயிலில் கூப்பிட்டு வராங்க. அதுலேருந்து இது வரையுமே ரெகுலராக வந்துட்டுருங்க இந்த கோயிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு நம்பிக்கை இந்த கோயிலில். எது வேணாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நடந்திருக்கு. நடக்காமல் எதுவுமே போனதில்லை, எல்லாமே நடந்திருக்கு, வேணது எல்லாமே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முளையால் தான் இருக்குமா. முளை அந்த கம்பனால் செஞ்ச கோவில் தான். அப்போ இந்த மாதிரி இப்போ 18ஆம் படியில் 18 படி கட்டி அதில் ஐயப்பனை வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஐயப்பன் 18 படியிலலாம் இல்லை, சும்மா ஒரு இதை கட்டை கட்டி அதில் தான் வச்சுருக்காங்க ஐயப்பனை. அப்போ முளை கம்பில் செஞ்ச ஒரு ஷெட்டு தான் இந்த கோயில். அப்படியே இதெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டது தான். 1965 இப்படி இருந்திருக்கு. அப்படியே படிப்படியாக எல்லாரோட கோஆப்ரேஷனால் படிப்படியாக உயர்ந்து கோயில் இப்போ 18 படியோட அதில் ஐயப்பனை வச்சுருக்காங்க. கோயில் இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு.
இது வந்து இன்னைக்கு வந்து 53வது ஆண்டு மண்டல பூஜை விழா நடக்க இருக்கிறது. மிக சிறப்பாக காலையிலேருந்து நைட் வரையுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பூஜையுமே மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டெல்லாம் கூப்பிடுவாங்க என்எல்சிலேருந்து. காலையில் அதுக்கு முன்னாடி வந்து துலாபாரம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதில் என்னென்னா குழந்தைய ஒரு சைடு உட்கார வச்சுட்டு அவங்கள வேண்டுதல் படி வெல்லமோ இல்லை காணிக்கையோ இல்லை பழமோ அதுமாரி அவங்க என்ன வேண்டியிருக்காங்களோ அந்த குழந்தை வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கரெக்டாக வந்து அவர் 3 சுற்றி குழந்தைய இறக்கிடுவாங்க அவங்க வேணுனதுக்காக. அப்புறம் அதுமாரி சோறு ஊணு விழான்னு ஒன்று நடக்கும். அது என்னென்னா குழந்தைக்கு வந்து சாதம் ஊட்டுவாங்க ஃபஸ்ட்டு கோயிலில் வச்சு. அது நடந்திருக்கு. அப்புறம் அதே போல வந்து நிறைய வேண்டுதல் நடந்திருக்கு. 2-3 பேர் வந்து மணி கட்டணும்னு வேண்டியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க வேண்டது நடந்திருக்கு, வந்து மணி கட்டிட்டு போனாங்க. அதேமாரி நிறையா நடந்திருக்கு. வேண்டதெல்லாம் நல்லா நடந்திருக்குன்ட்டு நிறைய பேர் விளக்கு வாங்கி தருவாங்க. அது மாதிரி நிறையவே செஞ்சுருக்காங்க. எல்லாருக்குமே நல்லது கொடுத்துருக்காரு கடவுள். எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. வேண்டதெல்லாம் நல்லதாக வேணா எல்லாமே நல்லா கரெக்டாக நடந்துடும். அப்புறம் வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மாதம் வந்து மகர ஜோதி வரும். அது ஒரு விழா கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா மார்ச் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு இங்கேருந்து வேலுடையான்பட்டு திருக்கோயில்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது. நம்ம ஐயப்பன் கோயிலேருந்து அங்கே காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே வந்து மிக சிறப்பாக பால் குடமாக இருந்தாலும் சரி, காவடியாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக அபிஷேகம் செஞ்சு கரெக்டாக இங்கே வந்து திருப்பி இங்கே வர சொல்லி பிரசாதம் கொடுத்து எல்லாம் கரெக்டாக அனுப்புவாங்க. கரெக்டாக இருக்கும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து விஷு பூஜை இருக்குது. அது வந்து விஷு பூஜை வந்து அது கொஞ்சம் நார்மலாக நடக்கும். செகண்ட் சாட்டர்டே பூஜை மாதிரி மாத பூஜை நடக்கும். அந்த மாதிரி நடக்கும் விஷு பூஜை. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஐப்பசி 1 மாலை போடுவாங்க. 3 பேட்ச் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் குறையாமல் இருக்கும். ஒரு ஐப்பசி 1 மாலை போட்டு எல்லா சமயங்களும் ஐப்பசி 1 மாலை போட்டுருவாங்க. கார்த்திகை 1லேருந்து போக ஆரம்பிப்பாங்க. ஒரு பேட்சாக ஒரு பேட்சுக்கும் ஒரு 5 நாள் போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் கேப் விட்டு அப்படியே ஒரு நாள் அப்படியே 5 நாள் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் போயிட்டு வந்து அடுத்த ஒரு 4வது பேட்ச் என்னன்னா கார்த்திகையில் போடுவாங்க மாலை. கார்த்திகை 1 மாலை போடுவாங்க. அவங்க வந்து மார்கழி 1 இல்லை 2 அந்த தேதியில் போவாங்க. அது வந்து பெரும்பாதை. இந்த 3 முன்னாடி போகிற 3 பஸ்ஸும் வந்து சின்ன பாதையில் போவாங்க. இந்த இது போகிறது வந்து பெரும்பாதையில் போவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 ஒரு வருஷம் 26 வரும், ஒரு வருஷம் 27 வரும், மாறி வரும். மண்டல பூஜை நடைபெறும். மண்டல பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதான் இந்த கோயிலில் உள்ள பெரிய ஒரு பூஜையே அதுதான். இந்த கோயிலோட முக்கியமான ஒரு விழா அது. எல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூஜைகள். ஈவினிங் வந்து மத்தியானம் வந்து அன்னதானம் இருக்கும். மாலை வந்து சாமி தீர்த்தேர் வீதி உலா இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் நைட்டு வந்து பூஜை முடிஞ்சு எல்லோரும் பிரசாதம் கொடுத்து அறிவராசனோட கோவில் நடைய சாத்திடுவாங்க. இந்த கோவில் ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாவோட அப்பா தான் ஆரம்பித்தார் இந்த கோவில். அது எப்படின்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஐயப்பனை வந்து அங்கே ஆக்சுவலாக செருகோவில்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து அப்பாவோட ஊர் அது. அங்கே ஒரு ஐயப்பன் டெம்பிள் இருக்குது. அந்த ஐயப்பனா நினச்சி தான் வந்து இங்கே இந்த ஐயப்பனை இருத்தியிருக்காங்க, உட்கார வச்சுருக்காங்க. அதனால் செருகோவில் வாசல்னு இன்னொரு பேரும் உண்டு இந்த ஐயப்பனுக்கு. அதேமாரி இந்த கோவில் வந்து இப்போதைக்கு வந்து டெய்லியும் வந்து விளக்கேற்றுறது வந்து எங்கள் அப்பாவால் முடியலன்னா இப்போ வேறு நிறைய பேர் இருக்காங்க கோவில் முக்கியமான ஆளுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க விளக்கேற்றுறதுக்கு. அதேமாரி எல்லாருமே நல்ல கோஆப்ரேஷன். இந்த கோஆப்ரேஷன் தான் வந்து முக்கியமான விஷயமே. இந்த கோவில் இவ்வளோ டெவலப் ஆகிறதுக்கு வந்து எல்லாரும் நல்ல ஒரு கோஆப்ரேஷன். இந்த கோஆப்ரேஷன் இல்லைன்னா எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாது. கோஆப்ரேஷன் இருந்தால் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணலாம். இது வந்து இந்த கோயிலுங்க இல்லை, எல்லா கோயிலுக்குமே சொல்கிறது தான் விஷயம். இந்த விஷயம் இந்த கோயில் பக்கத்துலேயே வீட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு. ஓகே, சாமியே சரணம்.
തീർന്നോരു കണ്ണുകളുണ്ടോ നിന്നെ തൊഴുത് തൃപ്തിയടഞ്ഞ കയ്യുകളുണ്ടോ 53வது ஆண்டு மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயனின் அந்த விக்கிரகத்தின் வீதி உலா நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களும் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து நல்லபடியாக ஐயனின் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமியே சரணமையப்பா. மண்டலத்திலிருந்து 53ஆம் ஆண்டு மண்டல பூஜையானது காலை 8 மணி முதல் துவங்கி மதியம் 2500 பேர் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்று தற்போது சுவாமி புறப்பாடானது வட்டம் 24 முக்கிய வீதியின் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வருடந்தோறும் நடந்து சிறப்பான முறைகளை இந்த பூஜை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலும் ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் சிறப்பாக வழிபட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பூஜையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பொண்ணுங்க, சரி 200 லேடிஸ், ஒரு 300 ஜென்ட்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எல்லாம் ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி கொண்டாடுறோம். இது திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கிறோம் நாங்க. என்னுடைய கருத்து இதுல சொல்றது பூஜை சிறப்பா போயிட்டு இருக்கு. ഒരു 3ാമത്തെ വർഷമാണ് പോയിരുന്നത്. എൻ്റെ ഏട്ടനും വലിയച്ഛനെല്ലാം ഇവിടെയാണ്, നെയ്വേലിയിലാണ്. അതുകൊണ്ടാണ് വരുന്നത്. അതുപോലെ എനിക്ക് ഇപ്രാവശ്യം കഴിഞ്ഞ പ്രാവശ്യം എല്ലാം ബസ്സിലായിരുന്നു, ട്രെയിനിലേക്കാണ് വന്നത്. ഇപ്രാവശ്യം എനിക്ക് ട്രെയിൻ ടിക്കറ്റ് കിട്ടിയില്ല, ബസ് ടിക്കറ്റും കിട്ടിയില്ല. ലാസ്റ്റ് ഞാൻ എൻ്റെ ബുള്ളറ്റ് എടുത്തിട്ട് വരികയാണ് ചെയ്തത്. എന്തായാലും മിസ് ചെയ്യാൻ പാടില്ല. ഇനി അടുത്ത വർഷം എല്ലാപ്പോഴും ഉണ്ടാവണം. നിങ്ങളൊക്കെ എല്ലാവരും ഉണ്ടെങ്കിൽ അടിപൊളിയാക്കാം. मैं इस मंडला पूजा के लिए महाराष्ट्र से यहाँ तक आई हूँ, नेवेली तक. मेरे रिलेटिव फ्रेंड्स यहाँ पे कहते हैं कि यह मंडला पूजा, यहाँ का मंडला पूजा बहुत फेमस है. तो पहली बार आई हूँ देखने के लिए. यहाँ अभी तक तो बहुत अच्छा चल रहा है. अभी देखते हैं आगे. ஹாய், மண்டல பூஜைக்கு நாங்க வருஷம் வந்துருவோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இங்க எல்லாரும் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு நாளுக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி கண்டிப்பா வந்துருவோம். அதே மாதிரி ஒரு தடவை இங்க இருக்கிற பசங்க ஏதாவது புதுசா டீம் ட்ரெஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து இன்னும் அத எனர்ஜெட்டிக்கா மாத்துறாங்க. அப்புறம் புல் ரைடர்ஸ் டீம் வந்து அவங்களோட போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் வச்சு இந்த மண்டல பூஜையை ரொம்ப மெமரபிளா ஆக்குறாங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 53rd மண்டல பூஜை ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா வருஷமும் இந்த டேக்காக நாங்க வெயிட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பை. மண்டல பூஜை தான் எங்களோட ஃபேவரட் ஃபங்க்ஷன். அது வந்து எப்போ ஒரு வருஷம் புரியதான் வந்தாலும் எப்போ மண்டல பூஜை வரும் தான் எங்களுக்கு வெயிட் செய்துட்டு இருக்கோம். பின்ன இதுதான் நான் மேபி இது வரைக்கும் நான் லாஸ்ட் டைம் இருக்கிறது. நெக்ஸ்ட் இயர் வராது போகலாம். ஆனா வந்ததுன்னா கண்டிப்பா வந்த பூஜை நமக்கு செய்யும். இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணி 53 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து 53யோட மண்டல பூஜை நல்லா கிராண்டா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க எல்லாருமே எப்பவுமே வெயிட் பண்ணிருக்கோம். ஹாய், எல்லா வருஷமே வந்து மண்டல பூஜை வந்து ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். ஒவ்வொரு வருஷமே வந்து பெட்டரா தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு நாளுக்காக நாங்க ஒரு வருஷத்துல இந்த ஒரு நாளுக்காக நாங்க எப்பவுமே வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் கேதர் ஆயிடுவோம். எல்லாரும் இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுவோம். ஐயப்பனோட அனுகிரகத்துல இனியும் அடுத்த வருஷம் இதை விட பெட்டராவும் எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷத்தோடையும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னைக்குமே வந்து மண்டல பூஜை வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள். 53ஆம் மண்டல பூஜை வந்து நம்ம நெய்வேலி ஐயப்பன் கோயில வருஷம் நல்லபடியாக நல்லா நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து சபரிமலைக்கு வந்து 12 வருஷமா போயிட்டு இருக்கேன். நீங்க சபரிமலை போனா நல்லபடியா அருள் பெறும். நீங்க உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே நல்லா தீர்வா இருக்கும். ஐயப்பா சரணம் சரணம் எந்தையப்பா, சபரிநாதனே அபயம் நீ. ஐயப்பா சரணம் சரணம் எந்தையப்பா, சபரிநாதனே அபயம் நீ. கண்ணில் மின்னும் காடும் மேடு
പരിയായി പുലരുന്ന രൂപം ആലില മുദ്രയിൽ തെളിയേണം. Support Bull Raiders.